ஷேர் மார்க்கெட்டில் ஷேர் லிஸ்ட் ஆகணுமே தேவையில்லை, நீங்கள் ஷேர் வாங்கலாம் எந்த ஒரு கம்பெனியும். இப்படி எக்கச்சக்கமாக கம்பெனி இருக்குது. ஏற்கனவே இப்படி தான் போன மாதம் டாட்டாவோட ஐபிஓ வந்துச்சு. ஷேர் லிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வாங்கினீங்கன்னா ப்ரைஸ் அதிகம். இப்போ என்எஸ்சியில் பார்க்கும்போது வந்து ப்ரைஸ் கம்மி. எப்படிலாம் இது பண்ணுறாங்க. அதனால தான் சொல்கிறேன், ஷேர் லிஸ்ட் ஆகிற மாதிரி வாங்கலாம். ஆனால் அது கரெக்டான வேல்யூவேஷனாக உங்களுக்கு தெரியும். இப்போமே மார்க்கெட்டில் வந்துச்சுன்னா பொதுவாக தெரியும் எவ்வளோ வேல்யூவேஷன், எவ்வளோ வாங்குறாங்க விற்கிறாங்க, கூட பிரச்சனை. லிஸ்ட் ஆகிற மாதிரி வாங்கினீங்கன்னா ரிஸ்க் அதிகம், சரியா? ஆனால் வாங்கலாம் நல்ல ப்ரைஸுக்கு. இப்போ ஒரு கம்பெனி இருக்குன்னா இந்த கம்பெனி நல்லா சக்ஸஸ் ஆகும்பா, நல்ல ப்ரைஸ் தான் இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிச்சி அவங்க பேலன்ஸ் ஷீட்லாம் படித்து தெரிஞ்சிருந்தீங்கன்னா நீங்கள் முன்கூட்டியே வாங்கி வைக்கலாம். இன்னொன்று, கம்மியான ப்ரைஸுக்கு இப்போ ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு இப்போ ஐபிஓ வந்து இதுக்கு வரும்போதில் 1000 ரூபாய்க்கு வந்து லிஸ்ட் ஆகிறதும் இருக்குது. அந்த மாதிரி கம்பெனி இருக்குது, இந்த மாதிரி கம்பெனி இருக்குது. அதனால் ரிஸ்க் எப்பவுமே ஒன்று தான். எதில் ரிஸ்க் எடுக்கிறீங்க, எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது, சரியா? அதனால் ரிஸ்க் எடுக்கணும், பார்த்து எடுங்க. கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள்.